பாக்கெட்டு சாராயமோ கோட்டுக்கோ நாங்க தர மாட்டோம். எவனுக்கும் 10 பைசா தர மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு ஊரு ஆள் அனுப்பிச்சு வண்டி அனுப்பிச்சு ஆள் பிடிக்கிற வேலை எங்களுக்கு தெரியாது. ஏனால் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு எடுக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு கொடுத்தா எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு 2 பையன் ஓட்டு கேட்டு வந்தான். ஒருத்தன் 200 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டான். இதா சரி இப்படி விட்டுவோம். 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டான். இப்ப ஏறி போச்சு ஓட்டோட ரேட். 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டான். இன்னொருத்தன் 1500 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்டான். நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 பேர்த்திட்டையும் ஒருத்தன் காசு வாங்கினான். இது ஒருத்தன் 3வது காலம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இவன் என்ன 2 பேர்த்திட்டுமே காசு வாங்குறானே அப்படின்ட்டு மெதுவா அவனை கூப்பிட்டு, 2000 ரூபாய் கொடுத்தவன்ட்டி நீ காசை வாங்கின, 1500 ரூபாய் கொடுத்தவன்ட்டி காசை வாங்கின, எவனுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஏழை விவசாயி சொன்னான், 1500 ரூபாய் வாங்கினவனுக்கு ஓட்டு போட வேண்டாம். இல்லையே 2000 ரூபாய் கொடுத்திருக்கானே அவனுக்குள்ள நீ ஓட்டு போடணும். நியாயமா பார்த்தானா? சார் நிறைய கொடுத்தவன் நிறைய லஞ்சம் வாங்குவான் சார், குறைச்சமா கொடுத்தவன் கொஞ்சமா லட்சம், அதாவது ஒரு தர்மம் பாக்குறான் பாரு. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க ஓட்டுக்கு காசே தர மாட்டோம். யாருக்கு ஓட்டு போடுவேன்? ஏன்னா எங்களுக்கு லஞ்சம் கிடைக்காது, தேவையில்லை. அரசாங்க ஊழியர்கள் மக்களின் வேலைக்காரன் என்பதை மறந்து விட்டார்கள். அரசியல்வாதிகள் மக்களின் வேலைக்காரன் என்பதை மறந்து விட்டார்கள். அதனால சொல்றோம், ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை, ஊழலற்ற ஒரு ஆட்சியை, ஊழலற்ற ஒரு அதிகாரத்தை, எங்கள் மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை வைத்தே நாங்கள் பெற வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் தொடங்கியதனால் எந்த இனாமும் கொடுக்காமல் ஒரு மாற்றத்தை நோக்கி வந்திருக்கிறது. இந்த நாமக்கல்லில் இவ்வளவு பெரிய திரள் என்றால் ஒரு மாற்றம் வரும் என்று நம்பினோம் நாங்கள். ஆனால் நிரூபித்திருக்கிறீர்கள் நீங்கள், நிரூபித்திருக்கிறீர்கள் நீங்கள். இந்த எழுச்சி தேவைப்படுகிறது நண்பர்கள், இந்த எழுச்சி தேவைப்படுகிறது. கண்ணை மூடி கண்ணு திறக்கத்துக்குள்ள அடுத்த தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சி தேர்தல் வராது, அப்படிலாம் அவசரப்பட்டு பண்ணாங்க, வரவே வராது. சத்தியம் பண்ணி சொல்லலாம். பக்கத்துல ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா, நமக்கும் சத்தியத்துக்கும் பெரிய தூரம், அது வேற. இவங்களுக்காண்டி சொல்லலாம். ஆஞ்சநேயரா ஊரை கழிட்டு போயிடுவார். அப்புறம் ஏன்னு கேட்டீங்க, அதுல வராது. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறம் வருவானுங்க பாருங்க. ஒவ்வொருத்தரா வீட்டு கதவை தட்டி, உங்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் இன்னும் செய்வோம். இன்ன வரைக்கும் வந்து என்ன செஞ்ச நீ? நாங்க கேட்கறது அதுதான். இதுக்கப்புறம் நீ செய்வங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. தயவு செய்து இந்த மக்களுக்கான பயணம் என்னன்னா, ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை, ஊழலற்ற ஒரு ஆட்சியை. எனக்கு முன்பு பேசிய எலிஸ் பிரதர் சொன்னது போல, தொண்டர்களை தேடி நகர்கிற தலைவர்களுக்கு மத்தியில் தலைவர்களை தேடி ஒரு மாபெரும் தொண்டனாக நம்மவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அவர் சொல்றாருங்க, நான் ஒரு அரசியல் கட்சியோட பயணப்பட்டவன், எனக்கு அனைத்து அரசியல் கட்சிகளையும் விமர்சனம் செய்வதற்கு அருகதை இருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் 3 சட்டமன்ற தேர்தலை புரட்சி தலைவர் தலைவி ஜெயலலிதா அம்மாவை சந்திச்சு இருக்கிற அந்த நடந்தவைகளுக்கு தெரியும். அதனால எனக்கு விமர்சனம் பண்றேன். எனவே சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ஏமாற்றம் வந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், இங்கு மக்களின் குரலாக யாரும் ஒலிக்கவில்லை என்கின்ற போதுதான் பார்க்கிறோம். யாருமே வர மாட்டேங்கிறாங்களே, எதுவுமே கேள்வி கேட்க முடியலையே. ஏன்னா மக்களின் குரலாக கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்கும் போதுதான் நம்ம உள்ளே வர்றாரு. ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்றேன், இது மக்களுக்கான இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் ஒரு தலைவன் சொல்கிறான். எந்த தலைவனும் எனக்கு அப்படி சொல்லி ஆகுகல்லங்க. முதலாக ஒரு கூட்டத்தை போட்டு சொல்றாரு, யாரு முழு நேர அரசியலுக்கு வர வேண்டாம் என்கிறார். யாராச்சும் சொல்லுவீங்களா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி தைரியம் இருந்தா, உங்க நெஞ்சில மஞ்சள் சோறு இருந்தா, இப்ப கேட்கிறேன், நீங்கள் முழு நேர அரசியலுக்கு வர வேண்டாம் என்று மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் முழு நேர அரசியலுக்கு வந்தால் உங்க குடும்ப செலவுக்கும், குழந்தைகள் படிப்பு செலவுக்கும், உங்களுடைய வரவு செலவுகளுக்கும், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இந்த அரசியலில் இருந்துதான் பணம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இந்த அரசியலில் இருந்து பணம் எடுத்தால் அதற்கு பேரும் ஊழல். அதனால் யாரும் நீங்கள் முழு நேர அரசியலுக்கு வர வேண்டாம். நான் முழு நேர அரசியல் தான். ஏன்னா எனக்கு இந்த மக்கள் நிறைய கொடுத்துட்டாங்க. யாரிடமும் கையேந்தாமல் வாருகிற அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை இந்த தமிழக மக்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள். எனக்கு வெறி, இந்த வார்த்தை அவரே சொன்னது, எனக்கு வெறி. நான் போகிறேன், நீ எப்போதெல்லாம்
நிறைவடைந்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகு உன்னுடைய குடும்பத்தை உன்னால பார்த்துக்க முடியும்னு உனக்கு தன்னம்பிக்கை வந்த பிறகு எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் என்னோடு சேர்ந்து கொள். நான் உனக்காக உறக்க பேசிக் கொண்டிருக்கிறேன், உனக்காக உறக்க உழைக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேங்கிறாங்களே. இந்த வார்த்தைய ஒரு அரசியல்வாதி வரைக்கும் சொல்லிருக்காங்களா? முழு நேர அரசியலுக்கு வராதிங்கன்னு. நீ யாரு சும்மாவே அரசியலே தெரியாதவர்கள் கூட இன்னைக்கு நாங்க உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லி சேர்த்து 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 இன்னைக்கு மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப கூட சொல்றேன், தயவு செய்து நம்மவர் சொல்வது போல ஊழலற்ற அரசு அமைய வேண்டும் என்றால் முதல்ல நாம லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம் என்ற கோரிக்கைக்கு வர வேண்டியிருக்கிறோம். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா இதுக்கு எப்ப இந்த ஓட்டுக்கு காசு வாங்குற வேலையை விட்டுடுங்க. ஒரே ஒரு வாட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி 1000 2000 கொடுத்துட்டு 5 வருஷம் கையெண்ட விடுறான் அவன். உன் வீட்டு